सत्संगत्वे निस्संगत्वं निस्संगत्वे निर्मोहत्वं निर्मोहत्वे निश्चलतत्वं निश्चलतत्वे जीवन्मुक्तिः पुनरपि जननं पुनरपि मरणं पुनरपि जननी जठरे शयनम् इह संसारे बहुदुस्तारे कृपया पारे पाहि मुरारे। पंच प्रेतासनासीना पंच ब्रह्मस्वरूपिणी चिन्मयी परमानंदा विज्ञानघन रूपिणी ध्यानध्यातृध्यय रूपा धर्माधर्म विवर्धिता विश्वरूपा जागरणी स्वपन्ति तैजसात्मिका. லலிதா சஹஸ்ரநாமம் சௌபாகிய பாஸ்கரத்தோட பார்த்துட்டு இருக்கோம். அதுல அம்பாளுடைய திவ்யமான நாமாக்கள் சின்மயி பரமானந்தா விஞ்ஞான கன ரூபிணின்னு பார்த்தோம். அம்பாளுடைய ஸ்வரூபமே சைத்தன்ய ஸ்வரூபமாக இருக்கு. சைத்தன்யம்னா என்னது? நம்ம சரீரத்துக்குள்ள கண்ணு காது மூக்கு நாக்கு முதலிய எல்லா விதமான உறுப்புகளையும் தூண்டிவிடக்கூடியதான ஒரு சைத்தன்யம், ஒரு சக்தி. அத சைத்தன்யம்னு சொல்றோம். அத சின்மயி கேவல சைத்தன்ய ஸ்வரூபம் மட்டும் இருக்கு. ஸ்வார்த்தே மய பிரத்யம் சைத்தன்யமே ததேவ தன்மாத்திரம்னு சொல்றா போல சைத்தன்யத்தை தவிர வேற ஒன்றும் இல்ல. வெறும் விஞ்ஞான கன ஏவா அப்படின்னு கேவலமான அறிவு கட்டியா இருக்கக்கூடியதான ஸ்வரூபம். ஆகையால் சின்மயின்னு சொன்னோம். பரமானந்தா மனுஷியானந்தத்துல இருந்து ஆரம்பிச்சு பித்ருதேவதைகளுடைய ஆனந்தம், கந்தர்வாளுடைய ஆனந்தம், ஆதான தேவாளுடைய ஆனந்தம், அப்படி வரிசையாக போயிட்டே போய் பிரகஸ்பதியினுடைய ஆனந்தம், இந்திரானந்தம், இப்படி எல்லாம் போய் கடைசியில எல்லா ஆனந்தங்களுக்கும் அவதியா இருக்கக்கூடியதான பிரம்மானந்தம், அது வரைக்கும் இருக்கக்கூடியதான ஸ்வரூபம் பரமானந்தா. பரமம்னாலே பிரம்மம்னு அர்த்தம். அப்படிப்பட்டதான உயர்ந்தமான ஒரு ஆனந்த ஸ்வரூபம். ஆயால் சின்மயி பரமானந்தா விஞ்ஞான கன ரூபிணி. விஞ்ஞானமே ஸ்வரூபம், அதை தவிர வேற ஒன்றும் இல்ல. அறிவு கட்டியான அறிவு. நமக்கு வரக்கூடியதான அறிவுகள் கண்ணால பாக்குற அறிவு, காதால கேட்கிற அறிவு, மூக்கால முகர அறிவு, நாக்கால அறியும் அறிவு, இப்படி தோலால அறிகிற அறிவு, இது இல்லாமல் அனுமானத்தினால அறிவு, உபமானத்தினால அறிவு, சப்தத்தினால வரக்கூடியதான அறிவு, அர்த்தாபத்தியினால வரக்கூடியதான அறிவு, இப்படிப்பட்டதான அனுபலப்தி, இப்படி பல அறிவுகள் பலவிதமாக இருக்கு. ஆனா இந்த அறிவுகளுக்கெல்லாம் அறிவூட்டக்கூடியதான ஒரு ஸ்வரூபம் கேவலமான ஒரு ஸ்வரூபம் அப்படின்னு சொல்லி விஞ்ஞான கன ரூபிணி எனக்கூடியதான ஸ்வரூபம் வரைக்கும் பார்த்தோம். ஏதஸ்மா ஜீவகனா பராத் பராத் புருஷயம் புருஷம் இட்டதே அப்படின்னு உபநிடதங்களும் இதே தத்துவத்தை சொல்கிறது என்கிறது பார்த்தோம். பிறகு அடுத்ததான நாமாக்கள் மேல ஞானத்யாத்ருத்யய ரூபா தர்மாதர்ம விவர்ஜிதா இந்த நாமாக்கள். இதுக்கு மேல வரக்கூடியதான நாமாக்கள் அது வேற விதமாக வரப்போறது. இப்ப நாம் அம்பாளுடைய ஸ்தூல ரூபம், சூக்ஷ்ம ரூபம், பராரூபம் இவைகள்லாம் தாண்டி அம்பாளுடைய அநேக விதமான லீலைகள்லாம் பார்த்து அதுக்கு மேல இருக்கக்கூடியதான அம்பாளுடைய ஸ்வரூபம் சைத்தன்ய ஸ்வரூபத்தை பார்த்துட்டு இருக்கோம். இந்த சைத்தன்ய ஸ்வரூபம் மனிதனாக எப்படி வந்திருக்கு, மனுஷ சரீரத்துல எப்படி அந்த அனுபவத்தை கொடுத்திருக்கு அப்படின்னு சொல்லக்கூடியதான நாமாக்கள் நாம் இதன் வழியாக மானிட சரீரத்தை வழியாக எப்படி அம்பாளை அடையிறதுங்கிற நாமாக்கள் விஸ்வரூபா ஜாகரணி ஸ்வபந்தி தைஜசாத்மிகா சுப்தா பிராஜ்ஞாத்மிகா துர்யா சர்வாவஸ்தா விவர்ஜிதா அந்த நாமாக்களை பார்க்க போறோம். இதற்கு முன்னால ஒரு 2 நாமாக்கள் அது தாந்திரிக சித்தாந்தத்துல ரொம்ப முக்கியமான ஒரு நாமாக்கள் சொல்லப்பட்டது. அதுல தியான தியாத்ரு தேய ரூபா தர்மா தர்ம விவர்ஜிதா. அம்பாளுடைய ஸ்வரூபம் என்ன அப்படின்னு கேட்டேன்னா தியானம் தாத்தா தேயம் எனக்கூடியதான 3 ஸ்வரூபமாக அம்பாள் இருக்கு. தியான தியாத்ரு தேய ரூபா.
தியானம் நாம் நினைப்பது. ஜேயம் எப்பொருளை நினைக்கிறோமோ அப்பொருள். தியாதா தியானம் செய்பவன். இந்த 3 அம்பாள் தான். அதன அம்பாள் எப்படி இருக்கா? தியான ரூபமாகவும் இருக்கார், தியானம் செய்யக்கூடியதான வியக்தியாகவும் இருக்கார். அதோட மட்டுமல்ல, எதை தியானம் பண்றீங்களோ அதுவாகவும் இருக்கார். 3 அம்பாள் தான். அதுக்கப்புறம் அடுத்த நாம என்ன சொல்றது? தியான தியாத்ர தியேய ரூபா தர்மா தர்ம விவர்ஜிதா. தர்மா தர்மங்களுக்கு அப்பாற்பட்டது. இந்த 2 நாமாக்களும் பக்கத்துல பார்த்தா வேதாந்த பாஷையால கொஞ்சம் விருத்தமா இருக்கா போல தோணும். அந்த தத்துவம் எப்படி இருக்க? அது ஆல் இன்க்ளூசிவாவும் இருக்கு, இம்மனண்டாவும் இருக்கு, எல்லாத்துக்குள்ளயும் ஊடுருவியும் இருக்க. அதாகனத்தோட இதோட ஆண்டியும் இருக்கு. அந்த 2ம் ஒரே சமயத்துல கவனிக்க வேண்டியதுதான் ரொம்ப முக்கியம். எல்லா பொருளுக்குடையும் ஊடுருவி இருக்கு, ஆனா பொருளை விட வேறாக இருக்கு. ஒரு கொடியில 4-5 வஸ்திரத்தை காய போட்டிருக்கா. ஒவ்வொரு வஸ்திரத்துக்குள்ளயும் கொடி போறதா இல்லையா? வஸ்திரத்துக்குள்ள கொடி போல சார், கொடியானது வஸ்திரங்கள் தான், கொடியில வஸ்திரம் போட்டிருக்காங்க, எப்படியாவது இருக்கட்டும். ஆனா ஒவ்வொரு வஸ்திரத்தோடையும் கொடி சம்பந்தம் இருக்கா இல்லையா? இருக்கு. ஏன்னா இம்மனன்ட் அந்தர்கதமாக இருக்கு. அதே சமயத்துல இதோட சம்பந்தப்படாமலையும் இருக்கு. அங்கேயே இருந்து அங்கே சம்பந்தப்படல. சம்சாரத்துக்குள்ளேயே இருக்கான், அதோட கவலைப்படாம இருக்கான். அந்த நிலை நமக்கு வரணும். எல்லாத்தையும் விட்டு விட்டு ஹிமாலயத்துக்கு போய் குகையில உட்கார்ந்துன்னா எங்களை சாட்சிகளுக்கு கோபமே வராதுன்னு பிரயோஜனம் என்ன? யாரு மேல கோவிச்சுக்கோ? நம்ம மேலதான் நம்ம கோவிச்சுக்கோ. எங்க கோபம் வரப்படாத? 10 பேர் உங்களை வச்சுட்டே இருக்கும் பொழுது, நீங்க நல்லது பண்ணும் பொழுதே நீங்க உங்களை வச்சுட்டு இருக்கும் பொழுது அப்ப கோபம் வராம இருக்கு. பேசவே மாட்டா, அவருக்கு பொய்யே பேச மாட்டார். ஏண்டானா ஓமேன்னா என்ன லாபம்? விவகாரம் எப்படி? எல்லாவற்றிலையும் ஊடுருவி இருந்த போதிலும், சம்சாரத்துக்குள்ளேயே நாம் அவஸ்தைப்பட்டு கொண்டிருந்த போதிலும் மனிதன் தன் நிலையில தான் இருக்கணும். அப்படி இருந்தால் அது வசத். சங்கீத தாளலய வாத்திய வசங்கதாபி மௌலிஸ்த கும்ப பரிதர்சன தீர் நடீவான்னு அர்த்தம். யோக வசிஷ்டத்துல கிராமாந்தரத்துல ஒரு அம்மா இந்த பிடாரி அம்மன், பிடாரி இல்ல பீடா ஆரி, அதான் பிடாரி நாள். நம்ம எப்படி போறது விவகாரம் என்னாச்சுன்னா, மனுஷனுக்கு வரக்கூடியதான பீடைகள் எல்லாம் நாசம் பண்றவள்னு அர்த்தம். அது என்ன பிடாரி ஆயிடுத்த கோட்டை. அந்த பிடாரி அம்மன் கோவில் பேச்சாயி காத்தாயி அப்படின்னா கிராமத்துல அங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா கரகம் ஆடுவா. கரகம்னா ஒரு குடத்துக்கு மேல ஒரு குடம் மாதிரி 7 குடத்தை வச்சுண்டு, அந்த சின்ன குடத்துக்கு மேல ஒரு எலுமிச்சம் பழத்தை வச்சுண்டு, தரையில இதை வச்சுட்டு ஒரு அம்மா நாட்டியம் ஆடுவா. காலுக்கு கஜையை கட்டிண்டு டான்ஸ் ஆடிட்டு இருப்பா. தாளமும் இருக்கணும், அதே போலயே ஸ்ருதியும் சரியா செய்யணும், ஒழுங்கா பாட்டம் பாடணும், எல்லாமும் இருக்கு. ஆனா என்ன இருந்தாலும் அந்த அம்மானுடைய அட்டென்ஷன் எங்க இருக்கு தெரியுமா? நான் அந்த மேல இருக்கிற பழம் கீழே விழாம இருக்கணும். என்ன இருந்தாலும் அது கீழே விழாது. அப்படி இருந்தா கீழே விழுந்தா யாரும் பைசா போட மாட்டான்னு வேற ஒன்றும் இல்லை. சங்கீத தாள லய வாத்திய வசங்கதாபி, சங்கீதம் தாளம் லயம் வாத்தியம் இவைகளோடு சேர்ந்து இருந்த போதிலும் மௌலிஸ்த கும்ப பரிதர்சன தீர் நடீவா, தன்னுடைய மௌலி தலையில இருக்கக்கூடியதான கும்பமானது அது கீழே விழாம இருக்கணும். அப்படிங்கிற மாதிரி அந்த யோகியா இருக்கிறவன் எப்படி இருப்பான் அப்படின்னு யோஜனை பண்ணி பார்த்தடையானால், எப்படி இருந்தாலும் சரி அவனானவன் அவனுடைய உயர்ந்ததான அந்த பிரம்ம நிலையை விட்டு நகர மாட்டான். சம்சாரத்துக்குள்ள எவ்வளவு கவலைகள் வந்தாலும் எவ்வளவு துன்பங்கள் வந்த போதிலும் தான் எடுத்ததான வழியை விட மாட்டான். அப்படி இருந்தவர் ராமன் ஆகையால் ராமோ விக்கிரகவான் தர்மாங்கிறோம். எவ்வளவு கட்டம் வந்தாலும் பொய்ய அணுகாம இருந்தால் ஹரிச்சந்திரன், அவரை இன்னைக்கு நினைக்கிறோம். நம்மள நினைக்கணும்னு உங்களுக்கு ஒரு பிரின்சிபல் இருக்கணும், பகவான தியானம் பண்ண. அப்படி அந்த அம்பாளானவள் எப்படி இருந்துட்டு இருக்கா அப்படின்னு எல்லோருடைய இதயத்திலும் தியானம் பண்ணக்கூடியதான பொருளாகவும் தியானம் பண்ணுவனாகவும் தியான கிரியையாகவும் அம்பாள் இருந்துட்டு இருக்கா.
ஒரே ஸ்வரூபம் எப்படி சார் மூணு வரவாக இருக்க முடியும் அப்படின்னா ஒரு திருஷ்டாந்தம் உங்களுக்கு சொப்னம் வருதுன்னு வச்சுப்போமே. எனக்கு வரலன்னு சொல்லக்கூடாது, வந்தது இல்லைன்னா இன்னைக்கு வரும்னு வச்சுப்போம். சொப்னம் வந்ததுன்னா அந்த சொப்னத்துல பொருள் எல்லாம் நீங்க பாக்குறீங்க இல்லையா, அந்த பொருள் ஏது, எங்க இருந்து வந்தது? அந்த பொருளை பார்த்தவன் யாரு? நம்ம யோசனை பண்ணல. சொப்னம் வந்து காலம் இழந்து ஓடி வந்துடுறோம். இப்படி சொப்னம் பார்த்தேனே என்ன ஆகுமோ என்னமோ. அந்த மேட்ரிக்ஸ் ஆஃப் சொப்னம் எப்படி வந்தது? யார சொப்னத்தை உண்டு பண்ணினா? இதை பத்தி யோசனை பண்றோமா? அதெல்லாம் யோசனை பண்ணா வேதாந்தத்துக்கு வந்துருவள். அவ்வளவுதான். அத்ரேஷ தேவ ஸ்வப்னே மகிமானம் அனுபவதி பிரஸ்னோபழ சொல்றது. இந்த நிலையில் தான் இந்த மனதானது சொப்னத்தை பார்க்கிறது. திருஷ்டஞ்ச அதிருஷ்டஞ்ச ஸ்ருதஞ்ச அஸ்ருதஞ்ச, பார்த்ததையும் பார்க்காதையும் சொப்னத்துல பார்க்கிறேன். ராமாயணத்துல திரிஜட்டான்னு ஒரு பொண்ணு, ஒரு அம்மான்னு வச்சுருந்தேன். அந்த அம்மா வந்து என்ன ஆச்சுன்னா 4 தந்தங்களோட கூடின யானைய பார்த்தாலாம். எங்க இருக்கும்? சதுர்தந்தகஜாரூடம், 4 தந்தங்களோட யானையை பார்த்தாலும். கழுதைக்கு மேல ராவணன் உட்கார்ந்து எண்ணெய் தேய்ச்சுண்டு உட்கார்ந்து போயிடுறா போல பார்த்தோம். பார்க்க முடியுமா? ராவணன் தேய்ச்சுண்டா 10 தலைக்கு எவ்வளவு எண்ணெய் ஆகும்? இந்த வம்புதான் நமக்கு வரும். விவகாரம் என்னங்கிறது கவனிக்க மாட்டோம். அது எப்படி இந்தமா பார்த்திருக்க முடியும்? அது கழுத மேல ஏறினா போல ராவணன் எப்படி பார்க்க முடியும்? அப்ப என்ன, இதெல்லாம் யாரு கல்பிச்சா? கல்பித்தது இவன் மனசு. அந்த பொருளாக மாறினது மனசு தான். மனசே தன் மனதுக்குள்ள இருக்கக்கூடியதான இம்ப்ரெஷன்ஸ், வாசனைகள்னால அப்பொருள்களை தயார் பண்ணி அப்பொருள்களாக மாறி அதை தான் அனுபவித்து அந்த அறிவையும் பெற்றது. ஒரு மனசே எப்படி பொருள்களாக மாறித்தோ, அப்பொருள்களை தானே பார்த்ததோ, அப்பொருள்களை பார்த்த அறிவையும் தான் அடைந்ததோ, அது அந்த மனசானது. ஆனா அத்தைஷ தேவாங்கிறது பிரசோபனிஷத்து. அதே மாதிரியே அம்பாளே பொருளாக மாறி இருக்க. அந்த பொருளை பார்ப்பதற்கா உம சரீரத்தை உம இதயத்துல உட்கார்ந்துட்டு இருக்க. அதை பார்க்கக்கூடியதான அறிவாகவும் இருந்துட்டு இருக்க. எதற்காக? இந்த அறிவை நாம் பார்க்கும் பொழுது, இதை தியானம் பண்ணும் பொழுது அது என்னது, அந்த தியானம் விவகாரம் என்ன அப்படின்னு நீங்க அறிந்தில்லையானால் சர்வம் பிரம்மமயம் ஜெகத். தியானமும் அம்பாள் தான், ஜெயமான பொருளும் அம்பாள் தான், ஜாதாவா இருக்கிறதும் அம்பாள் தான். ஆகையால் சர்வமும் அம்பாளுடைய ஸ்வரூபம். இந்த ஸ்வரூபத்தை பஞ்சதசி மந்திரத்தினுடைய 3வது கூட்டம் சொல்றதா, எல்லாமும் அம்பாள் அப்படின்னு சொல்றது. தியான தியாத்ரு ஜேய ரூபா, சகலமும் அம்பாளுடைய ஸ்வரூபம் அப்படின்னு சொல்றது. அதனால தியான தியாத்ரு ஜேய ரூபா. ஆமா, இப்படி ஒரு பொருளை நீங்க தியானம் பண்ணீங்கன்னா அதனால புண்ணியமோ பாப்பமோ வராதோ மனுஷனுக்கு? நிச்சயமா வரும். நல்லதை நினைத்தால் புண்ணியம், கெடுதல் நினைத்தால் பாபம், எல்லாருக்கும் தெரியும். அப்ப எதை நினைத்தால் தர்மம் உண்டாகுமோ, எதை நினைத்தால் பாபம் உண்டாகுமோ, அவ்விரண்டுக்கும் அப்பாற்பட்டதாக பாடம். அதனால என்ன ஆயிடுதுன்னு, இந்த 2 நாள் ஏற்படக்கூடியதான புண்ணிய பாபங்களோட அம்பாள் சம்பந்தப்படல, மனசுதான் சம்பந்தப்பட்டது. மனசுக்குள்ளேயே இருந்து மனசோட சம்பந்தப்படாமல் அது பண்றது. இப்படி ஒரு ஸ்வரூபம் இருக்கு. இந்த புதுசா ஒரு ஸ்டவ் வந்து இருக்கு பார்த்தா, இண்டக்ஷன் ஸ்டவ். அது எரிஞ்சின்றப்ப கையை தொட்டா ஒண்ணும் ஆகாதுன்னு நான் தொட்டு பார்க்கல, நமக்கு ரொம்ப பயந்த. ஆனா என்னடா, அந்த பிளேட்டை வச்சாலும் அதுக்கு மட்டும் உஷ்ணம் வருமா, நீங்க தொட்டா ஒண்ணும் ஆகாதுங்கிறான். அவன் சொல்றான், அவன் தொட்டு காமிச்சான். சரி, இடத்துல வாங்கல, நீங்க வேற என்ன. ஆனா விவகாரம் என்னன்னு, அதோட இருந்து அதோட சம்பந்தப்படாம இருக்கிறதுக்கு லோகத்துல திருஷ்டாந்தம் இருக்குன்னு பார்த்தேன். நம்ம பார்க்கணும், நம்ம பக்கத்திலேயே இருக்கு. நீங்க என்னென்ன அறியணுமோ எல்லாமும் நம்ம பக்கத்திலேயே பகவான் கொடுத்திருக்க. ஆனா நம்ம அதை கவனிக்கிறது இல்லை. அதே போல தர்மா தர்ம விவர்ஜிதா, எந்த மனசுல தர்மம் உண்டோ, எந்த மனசுல அதர்மம் உண்டோ, இந்த தர்மா தர்மங்களுக்கு அப்பாற்பட்டதாக இருந்து கொண்டு அந்த மனசுலயே இருக்கா. அம்பாளுடைய சுரூபம் வேற எங்கோ இல்ல, மனசுலதான் இருக்கா. ஈஸ்வர சர்வபூதானா ஹிருதேசே அர்ஜுன திஷ்ட. இதுல தினந்தோறும் சொல்லிட்டு இருக்கணும். 15 நாளா கிளாஸ் இல்லையோ,
அது அந்த கடைசி மூச்சு வரைக்கும் போயிட்டே இருக்கணும். அதுதான் தத்துவம். விவகாரம் என்னன்னா லௌகிகமான விஷயங்களை பேசி என்ன லாபம் உண்டு? அங்க அக்கதம் அங்க அக்கதம். தத்துவம் இதுன்னா இந்த ஜென்மால எந்த ஜென்மாலையும் ஒரு நாளைக்கு நீங்க அறிஞ்சு ஆவேள், அந்த ஸ்வரூபமா ஆயிடுவேள். அதுக்கு அம்பாள் கை கொடுக்கற. அப்படியே தியான தியாத்திர ஜெய ரூபா தர்மா தர்ம விவர்ஜிதா எல்லாமாக இருந்த போதிலும் எல்லோத்தோடையும் சம்பந்தப்படாமல் அம்பாள் இருந்துருக்கா அப்படின்னு ரெண்டு நாமாக்களுக்கு சேர்ந்த அர்த்தம். இப்ப பாஸ்கராயர் என்ன பண்ணலாம்னு பாப்போம். ஜெய் சிந்தாயாம். சிந்தா மானசம் ஞானம். சிந்தான்னு சொல்றதுக்கு என்ன அர்த்தம்? மானசம் ஞானம், மனதுல உண்டாகக்கூடியதான அறிவு. ஏன் இப்படி சொல்றார்? இதுக்கு முன்னால ஒரு அறிவை சொல்லியிருக்கேன் பழைய நாமாக்கள்ல. சின்மயி பரமானந்தா விஞ்ஞான கனரோபிணி. அங்க இருக்கிற ஞானம் மனசுக்கு அப்பாற்பட்டதான ஞானம். அந்த ஞானமானது மனசுல ஒளித்து இருக்கு, மனசுல அதனுடைய பிரதிபிம்பம் ஏற்பட்டிருக்கு. அந்த பிரதிபிம்பத்தை தாங்கள் ஜீவன் என்று சொல்லிட்டு இருக்கேன். அந்த ஞானத்தை இங்க சொல்லல. அதுக்கு முன்னால சொன்னதான ஞானம் பிரம்ம ஞானம், அது பிம்பம். அந்த பிம்பத்தினுடைய பிரதிபிம்பம் மனசுல இருக்க. அந்த மனசானது எத்தனை ஜன்மாக்கள்ல பண்ணின புண்ணியமோ ஒரு ஆசான் கிடைச்சா அம்பாளை தியானம் பண்ணுங்கன்னு அம்பாளுடைய உருவத்தை உங்களுக்கு சொல்லி கொடுத்திருக்க. சதுர்புஜே சந்திரகலாவதம்சே குஜோன்னதே குங்குமராகதோனே குன்றைற்று பாதாங்குஜ புஷ்பபாண ஹஸ்தே நமஸ்தே ஜெகதேக மாதா அப்படின்னு அந்த ஸ்வரூபத்தை நீங்க தியானம் பண்ற மனசுல. தியானம் பண்றவன் நீங்கள் தியானம் பண்ணக்கூடியதான ஸ்வரூபம், அது செய்யக்கூடியதான செயலுக்கு தியானம் என்று பெயர். உங்களாகவும் அம்பாள் தான் இருக்கா. அம்பாள் இல்லாமல் உங்களால என்ன தியானம் பண்ண முடியும்? இந்த சரீரம் ஜடம், தூங்குறப்ப ஒண்ணும் பண்ணல. அம்பாள் உள்ள பூந்துண்டு நீ புண்ணியம் பண்ணிருக்காய், உன்னை நான் ஆட்கொள்ள போகிறேன் என்பதற்காக உங்களால நினைக்க பண்ண சொல்றான். அதே போலயே அந்த வடிவமாக தான் இருக்க. குருவனுடைய வாக்கள பூந்துண்டு அவரால் சொல்லப்பட்ட அந்த ஸ்வரூபமாகவும் உங்களுக்கு காட்சி அளிக்கிறார். இதை பார்க்கக்கூடிய தியானம் செய்யக்கூடியதான செயலாகவும் வளர்க்க. தியான தியாத்திர ஜெய ரூபா. அதான் ஜெய் சிந்தாயாம். சிந்தா மானசம் ஞானம். இது எங்க சொல்லிருக்க? பிரத்யேகதானோ தியானம் இது யோக சூத்ரோக்தம். பிரத்யய ஏகதானதா தியானம். அறிவானது ஒரே நிலையாக இருப்பதற்கு ஏகதானதா, ஏகதா ஏகதானதா ஒன்றாக இருப்பது. நமக்கு அறிவானது ஒரு க்ஷணத்துல மாறிண்டே இருக்கு. நினைக்கிறார் நல்லவர், அவர் கெட்டவர், போய் பேசினார், நீளமா இருப்பார், வெளுப்பா இருப்பார், புது கண்ணாடி வச்சுட்டு இது 5-50 நினைக்கிறோம். ஒரு க்ஷணத்துல ஒண்ணா நினைக்கிறது இல்ல. ஆனா ஒரே எண்ணம் கண்டினியூஸா இருந்தா அதுக்கு தியானம்னு பேர். தாரணா தியான சமாதி. தாரணா ஆசான் சொன்னதை நினைத்தல், அதை மறக்காமல் வைத்துக் கொள்வது, அதையே நினைப்பது தியானம். மனதுல மற்ற எண்ணங்கள் குறுக்கிடாமல் ஒரு எண்ணத்துடனே இருந்து பழகுவதற்கு தியானம் என்ற பெயர். அந்த தியானமானது தானா நின்று போயிடுதுன்னா சமாதின்னு பேர். விவகாரம் யோகா சித்தவருத்தி நிரோதா. எல்லா எண்ணங்களும் போகணும், ஒரு எண்ணம் மட்டும் இருந்தால் அதுக்கு தியானம் என்று பெயர். முதல்ல எல்லா எண்ணங்களும் மனசுல வாங்கிட்டு மனசு வேற எங்கேயும் போகாம நிறுத்துறதுக்கு தாரணம்னு பேர். அதுல மற்ற எண்ணங்களை விட்டு ஒரு எண்ணத்தை பிடித்துக் கொண்டிருப்பதற்கு தியானம்னு பேர். அந்த எண்ணமும் ஒடுங்கி போயிடுதையானால் அப்புறம் மிஞ்சி இருக்கிறது சமாதின்னு பேர். அதுக்கப்புறம் சவிகல்ப சமாதி, நிர்விகல்ப சமாதி, சபீஜ சமாதி, நிர்பீஜ சமாதி, இப்படி எல்லாம் நிறைய சமாதிகள் இருக்கு. அது இப்ப நமக்கு வேண்டாம். இது யோக சூத்திரத்துல சொல்லி இருக்கு. பிரத்யேகதானதா தியானமிதி யோக சூத்ரோக்தம். ஞான ஞாத்திர ஜேயாக்கிய திரிபுட்டி ரூபா இத்யர்த்தா. என்ன பண்ணிருக்கோம்? மூலத்துல தியான தியாத்திர ஜேய ரூபம்னு சொல்லிருக்கு. பாஸ்கராயர் என்னமா மாற்றி விட்டார்? ஞான ஜேய ஞாத்திர ரூபம். ரெண்டுக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்கு. இருக்கிற பொருளை இருப்பதாக பார்த்தால் அதுக்கு அறிவென்று பெயர். இருக்கிற பொருளை வேறையாகவும் பார்த்தால் அதுக்கு தியானம் என்று பெயர். ஓங்காரத்தை தியானம் பண்ணுன்னா, தீப கலிக்கையே தியானம் பண்ணுன்னா, தீபத்தினுடைய சுடர் இருக்கு இல்லையா, அதையே பார்த்து தியானம் பண்ணுன்னா. இங்க தியானம் அப்படின்னு சொன்னேனால் அது அந்த பொருளே நினைக்கணும்னு இல்லை. அந்த பொருளை பார்த்து கொண்டு இன்னொன்னையும் நினைக்கலாம்.
சால கிராமத்தை பார்த்து மகாவிஷ்ணுன்னு நினைக்கலாம். இதுக்கு தியானம். ஆனா அவர் என்ன பண்ணிவிட்டார், வேதாந்திகள் இந்த தியானத்தை ஞானமா மாத்தி விட்டாங்க. வேற எதையும் தியானம் பண்ணாதீங்க, பரமாணுல இருந்து பரம மகத் பரியந்தம் எல்லாவற்றையும் தியானம் பண்ணலாம் என்று யோக சூத்திரத்தினுடைய கருத்து. அவர் பதஞ்சலி பகவான் என்ன சொல்ற, நீங்க எதலையாவது தியானம் பண்ண மனசு நின்னா போரும் பாண்டார். நின்ன மனசை, சுத்தமான மனசை வேதாந்தத்துக்கு அப்புறம் உபயோகப்படுத்திக் கொள்ளலாம் என்கிறது பதஞ்சலியினுடைய கருத்து. ஆனா அதை தியானம் பண்ணும் பொழுதே அத பிரம்மத்தையே அறிந்து தியானம் பண்ணலையான அது அப்படியே தானா ஒடுங்கி போயிடும் அப்படிங்கிறார் வேதாந்தர். ஆகையால் அதை என்ன பண்ணிவிட்டார், ஞான ஞாத்திர ஜேயாக்கிய திரிபுட்டி ரூபா, எல்லாமாவும் அம்பாளாக இருக்கா. பிரம்மை வேதம் சர்வம், ஆத்மை வேதம் சர்வம், இவைகள்லாம் முண்ட கோபுரட்ட சொல்றது. அதுதான் திரிபுட்டி ரூபா. பிறகு அதோட தியான தியாத்திர தியேய ரூபா கொஞ்சம் மாற்றி அர்த்தம் சொல்லிவிட்டார், இருக்கட்டும். பிறகு தர்மா தர்ம விவர்ஜிதா ஒண்ணு பார்க்கணும். நமக்கு ரொம்ப மனுஷர்கள் என்ன நினைச்சிருக்கா, புண்ணியம் ஜாஸ்தியா பண்ணணும் நம்ம அப்படின்னு நினைக்கிறோம். புண்ணியம் ஜாஸ்தி பண்ணினேலையானால் இன்னொரு பிறவி நிச்சயமா வரும். நீங்க எந்த செயல் பண்ணினாலும் அந்த செயலுக்கு பலம் உண்டு. அப்ப செயலுக்கு பலம் உண்டுன்னு சரீரம் இருந்தா தானே பலம் கொடுக்கும். அப்ப என்ன ஆகும், சரீரத்தை கொடுத்தாகணும். சரீரத்தை கொடுத்தா அந்த சரீரத்தினால நீங்க சுகத்தை அனுபவிக்கணும். எந்த பிறவிலையாவது சுகம் மட்டும் இருக்குன்னு யாராவது சொல்ல முடியுமா? துன்பமே இல்லாத சுகம் எங்கேயாவது இருக்கா? தேவேந்திரனை கேட்டாலும் பயமா இருக்கதால் எப்பொழுது ராட்சதாள் வருவாளோ, அவளுக்கு இல்லாத நமக்கு எப்படி இருக்கும் சொல்லுங்க பார்க்கலாம். துக்க கலப்பில்லாதான சுகமானது அந்த சிவானந்தம் பரமேஸ்வரத்திற்குத்தான். அதனாலதான் அவர் எப்படி கவலை இருந்தாலும் சரி அவர் டான்ஸ் ஆடிட்டே இருக்கார், கூத்தாட்டு. ஸ்வயம் பஞ்சமுகா புத்திரோ ஷடானன கஜானனம் திகம்பர கதம் ஜீவே. அவருடைய சொத்து என்னன்னு கேட்டேன். அவருக்கே சத்யோஜாதம் வாமதேவம் ஈஜாதம் அகோரம் அப்படியே 5 தலைகளா, 5 வாய். ஒரு வாய் இருந்தாலே சாப்பிட முடியல, 5 வாய் இருக்கு. சரி, பசங்கள் என்ன, ஒருத்தர் யானை வாயர் கஜானனா, இன்னொருத்தர் ஷடானனா. எப்படி இருக்கு? ஏதாவது சொத்து இருக்கு ஏதாவது இருக்கான்னு ஒண்ணுமே கிடையாது. கட்டிக்க வஸ்திரம் இல்ல. திகம்பரா கதம் ஜீவே, எப்படி வாழறார்? அன்னபூர்ணா நச்சேதிருக்கே. அந்த தங்க தட்டிலையும் செதுக்கி இருக்கு, ரத்னங்கள்லாம் வச்சிருக்க அந்த கரண்டியில, அதை எடுத்து போட்டிருக்க. இந்த பிட்சாண்டேஸ்வரர் கோவில் ஒரு கோலம் வரும், கபாலீஸ்வரர் கோவில்ல போய் பாருங்க. அம்பாள் கையில தங்க பாத்திரம், அதெல்லாம் டைமண்ட்ஸ் எல்லாம் செட் பண்ணி இருக்கிறதுல. அந்த கரண்டியும் அப்படி இருக்கு, உடம்பு முழுக்க ஆபரணம் அம்பாளுக்கு. எதிர்க்க வெறுமன பரமேஸ்வரன் நிக்கிறார். அதனால சொல்றாரு, என்ன சுவாமி, எல்லாமே அம்பாளால் தான் நடக்கிறது. அப்படி எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டதாக ரொம்ப புண்ணியம் பண்ணினாலும் உயர்ந்ததான ஒரு பிறவை கிடைக்கலாம், தேவனாக பிறக்கலாம். ஆனா அப்பொழுதும் பயம் உண்டு, பசிதாகங்கள் உண்டு. இது போகாது. ஒரு 6 மணி நேரம் ஆச்சா பசி இருக்கும். இந்த பசியை நீங்க அந்த பிடியை உங்களால தாண்ட முடியாது. என்ன விவகாரம்னா, இந்த ஊர்ல நீங்க காசு சம்பாதிக்கணும், பொருளை வாங்கணும், பொருள் நாளுக்கு நாள் விலை ஜாஸ்தியா இருக்குன்னு சொல்வேன். அதுக்கப்புறம் அதை வாங்கிட்டு வந்து அதை ஆகாரமாக்கி அதை நீங்க சாப்பிடணும், அதை அஜீரணமா இருக்கும். இதெல்லாம் உங்களுக்கு தேவலோகத்துல அப்படி எல்லாம் கிடையாது. தேவலோகத்துப்படி காமதேனுவ நினைச்சேன்னா கல்பவருஷத்து கீழே வந்து கேட்டீங்கன்னா நீங்க கடிச்சு சாப்பிட வேண்டாம், சாப்பிட்ட திருப்தி வரும். போதுமா? அவ்வளவு சூக்ஷ்மமான ஒரு பதார்த்தம் இருக்கு. ஆனா அங்கேயும் பயம் உண்டு, பசி உண்டு, தாகம் உண்டு. இருந்தா வேற என்ன லாபம் சொல்லுங்க பார்க்கலாம். எப்பவும் பயம் இருக்குன்னு சொன்னா பயமத்தியஸ்தனா இருந்தா கவலை இல்லையே. ஐயால் என்ன ஆச்சுன்னா, எந்த பிறவியும் எவ்வளவு புண்ணியம் பண்ணினாலும் போராது. அப்ப என்ன வேணும்? புண்ணியமும் பாபமும் ரெண்டும் போகணும், தர்மமும் அதர்மமும் ரெண்டும் போகணும், சங்கல்பமும் விகல்பமும் எல்லாம் போகணும். இதுக்காகத்தான் சாஸ்திரங்கள்ல குணாஷ்டக ஹோமம் அப்படின்னு சொல்றாங்க. சங்கல்பம் ஜோ விஸ்வாஹா, விகல்பம் ஜோ விஸ்வாஹா, புண்ணியம் ஜோ விஸ்வாஹா, பாபம் ஜோ விஸ்வாஹா, தர்மம் ஜோ விஸ்வாஹா, அதர்மம் ஜோ விஸ்வாஹா, எல்லாத்தையும் சொல்லி அதர்மம் ஜோமே பவுட்டு எல்லாம் பண்ணி பண்ற. இதெல்லாம் சன்னியாசிகளா இருக்கிறவன் சன்னியாசம் எடுத்துக்கொள்றதுக்கு முன்னாள் இந்த விரத ஹோமங்கள்லாம் பண்ணணும்.
அவைகளுக்குள்ள இவைகளும் எல்லாத்தையும் விட்டுவிட்டேன் அப்படி. இப்ப எல்லாத்தையும் விட்டுவிட்டா அப்ப என்ன ஆகும்? புண்ணியமும் இல்ல பாபம் இல்ல. புண்ணிய பாபங்கள்லாம் தான் அடுத்த பிறவி வரும். அடுத்த பிறவிக்கு இடம் இல்லாமல் பண்ணிவிட்டேன். புண்ணியம் பண்ணியிருந்தால் உயர்ந்ததான பிறவி வரும், பாபங்கள் பண்ணியிருந்தால் நரகலோகத்துல பிறவி வரும். புண்ணியமும் பாபமும் ரெண்டு இல்லாம பண்ணியாச்சு, அப்புறம் விவகாரம் என்ன? பிறவி இல்லாம பண்ணியாச்சு. அப்ப புண்ணியமும் பாபமும் ரெண்டத்தையும் போக்கணுமே ஆனால் எப்படி முடியும்? ஏன்னா பாபத்தை பண்ணினா கெட்ட காரியங்கள் பண்ணினா பாபம் வருது, புண்ணியம் நல்ல காரியங்கள் பண்ணினா புண்ணியம் வருது. புண்ணியம் பாபத்தை குறைக்கிறதுங்கிற விவகாரம் இல்லை. இந்த ரூல் ஆஃப் செட் ஆஃப் கிடையாதுங்க. அது பண்ணிதான் 100 ரூபாய் கடன் நீங்க எனக்கு கொடுக்கணும், 200 ரூபாய் உங்களுக்கு கொடுத்துருக்கேன், அதோட 100 ரூபாய் குறைச்சிடணும். இந்த கதையெல்லாம் கிடையாது. இது வேற அது வேற. பாபம் பண்ணினா அதனுடைய பலமா அனுபவிக்கணும், புண்ணியம் பண்ணினா அதனுடைய பலமா அனுபவிக்கணும். கர்மா தெரியல புண்ணியம் பண்ணிருக்கேன்னா பாப்பம் எல்லாம் குறைஞ்சு விடுவேன்னா, பகவான் கோவில சுத்தினா பாப்பம் போச்சுன்னா, பாப்பம் போச்சுன்னா என்ன அர்த்தம்? அந்த பாபத்துக்கு தகுந்ததான புண்ணியமும் உண்டாயிருக்குன்னு அர்த்தம். இதையும் அனுபவிக்கணும் அதையும் அனுபவிக்கணும். இது அதோட போகாது. ஒரு பிராயச்சித்த கர்மா பண்ணினா தான் போகும், அது எல்லாத்துக்கும் கிடையாது இருக்க. அப்படி எல்லா விதமான புண்ணிய பாபங்களுக்கும் அப்பாற்பட்டதாக எந்த ஒரு கேவலமான சைத்தன்ய ஸ்வரூபம் இருக்கோ அந்த வடிவமா அம்பாள் இருக்கா அப்படின்னு அடுத்ததாக சொல்றது. இஷ்டானிஷ்ட பிராபகே கர்மணி தர்மா தர்மௌ ததுக்தம் மத்ய புராணே தர்மே தாரணே தாது மஹத்தே வை பிரபத்யதே தாரணேன மஹத்வேன தர்ம ஏவ நிருச்யதே தர்மேதி தாரணே தாது தர்மோ ரட்சதி ரட்சிதா. தர்மமானது நீங்க காப்பாத்துறீங்கன்னா, தர்மத்தை நீங்க காப்பாத்துறா உங்களை தர்மம் காப்பாற்றும். தர்மமானது உங்களை அழியாமல் தாங்கிறது. ஆகையால் தரதீதி தர்மா தர்மோ தாரணே தாது மஹத்தே வை பிரபத்யதே. மஹத்தே அயம் மகாத்மா தர்மம் கரோதி, தர்மம் செய்கிறார் ஆகையால் மகாத்மா அப்படின்னு லோகத்துல சொல்றோமோ இல்லையோ அது தாரணே நமஹத்வேன தர்ம ஏவ நிருச்யதே. எல்லாவற்றையும் தாங்கி நிக்கிறதுனாலையும் மகத்தாக இருக்கிறதுனாலையும் தர்மம் சொல்லப்படுகிறது. தேன இஷ்ட பிராபகோ தர்ம ஆச்சாரியைருபதிஷ்யதே. அதனால்தான் உங்களுக்கு வாழ்க்கையில இஷ்டம் நீங்க நினைத்தது கிடைக்கணுமேயானால் அதுக்கு தர்மம்னு பேர். இப்ப தர்மம்னா நல்லது கணக்கணும்னு சொல்லப்படாது. சின்ன குழந்தைக்கு தங்கத்தினால ஒரு செயினை போட்டு அது என்ன பண்ணி தெரியுமா, நான் இழுத்து அறுத்து போட்டு விடுது. அதுக்கு சாக்லேட் தான் வேணும், தங்க சங்கிலி இதுக்கு வேண்டாம். அதுக்கு என்ன வேணும்? பெலூன் வேணும், சாக்லேட். அது என்ன சார் இந்த தங்க சங்கிலினா 1000 பெலூன் வாங்கலாமே, அதுக்கு தெரியாது. அதுக்கு என்ன வேணுமோ அது. ஆகையால் உங்களுக்கு எப்ப எது சந்தோஷத்தை கொடுக்கணுமோ அதை கொடுக்கறது தர்மம். நாம் எப்பொழுது எது வேணும் என்று நினைக்கிறோமோ அப்பொழுது அது நமக்கு கிடைத்தால் அதுதான் சந்தோஷம். ஆகையால் தேன இஷ்ட பிராபகோ தர்ம ஆச்சாரியைருபதிஷ்யதே. இதரஹ அனிஷ்ட பலதத்வாத் ஆச்சாரியைருபதிஷ்யதே. இதரஹ அதர்மமானது அனிஷ்ட பலதா தூ அனிஷ்ட பலம் என்று ஆச்சாரியைருபதிஷ்யதே. அதே போலயே சம்பர்த்தாச்சாரியார் தன்னுடைய ஸ்மிருதியில தேசே தேசேயாச்சார பாரம்பரிய கிரமாகத ஆம்னாயை அவிருத்த சதர்ம பரிகீர்த்தித. தேசே தேசேய ஆச்சார, ஒவ்வொரு தேசத்திலையும் ஒவ்வொரு ஆச்சாரம். எந்த தேசத்துல எந்த ஆச்சாரம் இருக்கோ அந்த ஆச்சாரம் அங்கே தர்மம். ஹோலிங்கிற ஒரு பண்டிகையானது பூர்வீகால் கல்கட்டா டெல்லி அங்கெல்லாம் பண்ற. நம்ம ஊர்ல ஹோலி பண்றது இல்ல. இது ஆச்சாரமா இல்லையா? அந்த ஊர்ல இருக்கிறவா அது ஆச்சாரியம், இந்த ஊர்ல இருக்கிறவளுக்கு வேற ஆச்சாரம். எந்தெந்த ஊர்ல எந்தெந்த ஆச்சாரம் இருக்கோ அந்தந்த ஆச்சாரம் அவளுக்கு தர்மம். தேசே தேசேய ஆச்சார பாரம்பரிய கிரமாகத, பரம்பரையாக வந்திருக்க. அவரப்பா 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 அப்படின்னு பரம்பரையாக எது வந்திருக்கோ அதுதான் தர்மம். ஆம்னாயைர் அவிருத்த, இவைகளுக்கு அப்பாற்பட்டதாக ஒண்ணு இருக்கு. ஆச்சார பிரபோ தர்ம தர்மஸ்ய பிரபு அச்சுதா. ஆச்சாரம் இருக்கணும். ஆச்சாரதீதி ஆச்சார, நம்ம முன்னோர்கள் அவைகளை அனுபவித்து அவைகளை செய்திருக்கணும். அப்படி இருந்தா அது தர்மம். அதனால பாரம்பரிய கிரமாகதா ஆம்னாயைர் அவிருத்த, வேதத்துக்கு விருத்தம் இல்லாத எது இருக்கோ சதர்ம பரிகீர்த்திதா, இதுக்குதான் தர்மம்னு வேறு அப்படின்னு சம்பர்த்த ஸ்மிருதி.
அதே போல யாஜ்ஞவல்க்யோபி இச்சாச்சாரதமா ஹிம்சா தானஸ்வாத்தியாய கர்மணாம் அயம் து பரமோ தர்ம யத் யோகேன ஆத்ம தர்சனம். இஜ்யா யஜ்யங்கள்லாம் பண்றது, ஆச்சாரம் காலம்பரிலிருந்து ஆச்சாரமாக இருக்கிறது, எல்லா நல்ல கர்மாக்களை பண்றது, தமஹா மனசையும் புலன்களையும் அடக்கிறது, அஹிம்சா யாரையும் இம்சை பண்ணாமல் இருக்கிறது, தானம் 10 பேருக்கு ஏதோ நம்மளால முடிஞ்சது கொடுக்கிறது, ஸ்வாத்தியாய கர்மணாம் தினந்தோறும் நம்ம வாசித்த வேதத்தை கொஞ்சமாவது வாசிக்கிறது, பிரம்ம யஜ்ஞம் பிரஸ்னத்தை பண்றது, இவைகள் எல்லா கர்மாக்களோட உயர்ந்ததான ஒரு தர்மம் எதுன்னு கேட்டார். அயம் து பரமோ தர்ம, இதுதான் பரமோ தர்மம். என்னது? யத் யோகேன ஆத்ம தர்சனம், யோகத்தினால ஆத்மாவை பார்க்கிறது, வேதாந்த விசாரம் பண்ணுகிறது. இந்த ஜன்மாவில அந்த வேதாந்தத்தை ஆத்ம தத்துவத்தை விசாரம் பண்றேன்னு பார்த்தா அதுதான் அயந்து பரமோ தர்ம அப்படின்னு அந்த உயர்ந்ததான ஒரு தர்மம். இதை மட்டும் நான் சொல்லல, ஜெய்வினரபி சோதனா லட்சணோர்த்தோ தர்ம அப்படின்னு தர்மத்துக்கு லட்சணம் அவர் வேத விகிதத்துவம் அப்படின்னு சொன்னார். அயமே அத்ரைவ அதர்ம இது அகார பிரஸ்லேஷேன சோதனா லட்சணோர்த்தோ தர்ம சோதனா லட்சணோர்த்தோ அதர்ம. எது தர்மம்னு சொல்றது எது அதர்மம்னு வேதம் தான் சொல்றது நமக்கு. விகித நிஷித்த கிரியாத்வே தல்லட்சணே ஊக்கியே தாபியாம் விவர்ஜிதா, அவைகளுக்கு அப்பாற்பட்டவள். தர்மமோ அதர்மமோ புண்ணியமோ பாபமோ இவைகளுக்கு தான் கடந்தவள். அதான் அம்பாளுடைய சொல். நாம் எல்லோரும் புண்ணிய பாபங்களுக்கு அடிமையாக இருக்கோம், அம்பாள் புண்ணிய பாபங்களுக்கு அப்பாற்பட்டதாக இருக்காள். திரியகதிகரண நியாயேன தேவதானாம் கர்ம அனதிகாரித்வாத். இந்த கர்மா தர்மங்கள்ல யாருக்குன்னா நமக்குத்தான், மனுஷாளுக்குத்தான். ஏன்னா சாஸ்திரம் மனுஷாதிகாரத்வா, மனுஷாலதான் வேதம் கட்டுப்படுத்துறது. புண்ணியமோ பாபமோ நல்லதோ கெட்டதோ மனிதனுக்கு, தெரியாது பிராணிகளுக்கெல்லாம் இல்ல. நாய் நரியெல்லாம் சத்தியாவந்தனம் பண்ணலையே. ஏன் சார், அதுவும் பிராணி தானே, அதுவும் உயிரோட இருக்க, யாவஜீவம் அக்னோ திரும்பி அது உங்களுக்கு தானே, அவையெல்லாம் வாழறதே அதுக்கு இல்லையான்னார். அதுக்கு அதிகாரம் இல்லை. மனிதனுக்குத்தான் இவைகள் பண்ணணும் எனக்கூடியதான கட்டளை வேதம் கொடுத்திருக்கு, திரியகாதிகளுக்கு. மற்ற பசுபட்சியாதிகளுக்கு இல்லை. அதே போல தேவதைகளுக்கும் கர்மா இல்லை. அதனால நீங்க நினைக்கிறீர்கள் நல்ல புண்ணியம் பண்ணி தேவலோகத்துக்கு போயிட்டேன்னா அப்புறம் நான் அப்படியே சௌக்கியமா இருப்பேனேன்னு கிடையாது. தேவலோகத்துக்கு போனேன்னா யஜ்யம் பண்றேன் போறேன், என்ன செய்ய ஸ்ரீனே புண்ணிய மத்தியலோகம் விசந்தி, ஒரு 10,000 வருஷம் அங்க இருந்து அதுக்கப்புறம் என்ன செய்ய புண்ணியம் குறைஞ்சதுமே போயிட்டு வான்னு அனுப்பிச்சிருவாங்க. அமெரிக்காக்கு போனேன், அங்க வீசா 6 மாசம் தான் கொடுத்தான். 181வது நாள் அவன் கவனிச்சுட்டு இருக்கான். நம்ம ஊர் மாதிரி இல்ல. என்ன பண்றான், நான் பிளேன் ஏற்றி அனுப்பிச்சுட்டான், அவ்வளவுதான். கிருஷ்ணார்பணம் எங்கேயாவது எங்க ஊர்ல இருக்காது, அவ்வளவுதான். என்ன சுவாமி அங்கே படித்தான். அதே மாதிரிதான் ஸ்வர்க லோகத்திலையும் அங்க புண்ணியம் இருக்கிற வரைக்கும் இருப்பேன். புண்ணியம் குறைஞ்சு போயிடுதுன்னா அங்கிருந்து மேல குப்பரை தள்ளிவிடுவான். அது அந்த அளவுக்கு வேணுமா இப்படிப்பட்டதான ஸ்வர்க்கம் சொல்லுங்க பார்க்கலாம், கிடையாது. அதனால விவகாரம் என்னன்னா, சரி சொர்க்க லோகத்துக்கு போனா அங்க நான் புண்ணியங்கள்லாம் பண்ணிக்கிறேன் சார், அங்க ஒண்ணும் பண்ண முடியாது. அந்த லோகத்துல சந்தியாவந்தனம் கூட பண்ண முடியாது, ஒரு கர்மாவும் பண்ணல. தேவலோகத்துல கர்மாவுக்கு அதிகாரமே இல்ல. இந்த லோகத்துல பண்ணினா உண்டு. மனிதனாக பிறந்துதான் உங்களால பண்ண முடியும். அங்க போய் நான் பஞ்சசி ஜபம் பண்றேன், ஒரு ஜபமும் நடக்காதுங்க. ரொம்ப ஒரு சிவத்தமா கிருதாச்சி புஞ்சிகஸ்தலா இப்படி எல்லாம் முன்னால இருந்தெல்லாம் அவளுக்கு முன்னால் நீங்க பஞ்சசி ஜபம் பண்ற, வேற என்னமோ ஜபம் பண்ணிட்டு இருப்பேன். அங்கே மனுஷனுடைய மனசே புண்ணியத்துக்கு ஓடாது, வைராக்கியமே கிடையாது அங்கே தேவலோகத்தில். அப்ப விவகாரம் என்ன, அவைகள்லாம் ஒண்ணும் நடக்காது. புண்ணியமும் பாவமும் எதுவும் உங்களால பண்ண முடியாது. மானிட பிறவியா இருந்தா தான் பண்ண முடியும். ஆகையால் மானிட பிறவி மிகவும் அரிதானது. ஜந்து நாம் நரதன்ம துர்லபம் அசப்பும் ஸ்தோ விப்ரதா. இந்த 3ம் கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப துர்லபம். மனுஷத்துவம், முமுட்சுத்துவம், மகாபுருஷ சம்ஸ்ரயா. மானிட பிறவி கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். அப்படி மானிட பிறவி கிடைத்தாலும் மனுஷத்துவம், முமுட்சுத்துவம் ஊர்ல சுத்திண்டு இருக்கான் சார்.
கடைசி 95 வயசு ஆனாலும் சரி அங்க மால்ல போய் என்ன புதுசா கடை வாக்கிட்டு இருக்கான், என்ன வாங்கணுங்கிறது பாக்கிறானே தவிர உனக்குள்ள இருக்கிற தத்துவத்தை பார்க்கலையே, மூச்சுத்துவமே வரலையே மனிதனுக்கு. அந்த சிவன் விடாம கையால பாதத்தை காட்டிட்டு இருக்கார். இந்த பாதத்தை பொடி க்ஷேமமா இருப்பா என்ன. நடராஜாவை போய் நமஸ்காரம் பண்றது வழியா அந்த நடராஜா என்ன காட்டுறாருன்னு பாத்தீங்களா? மூலகத்துல நீ க்ஷேமமா இருக்கணுமே ஆனால், மறுபிறவி இல்லாம இருக்கணுமே ஆனால், இதோ இந்த பாதம் தான் உனக்கு சரணம் என்ற பாதத்தை நோக்கி காட்டிட்டு இருக்க. நம்ம அவரை பார்க்கல. என்ன விக்கிரகம் அழகா இருக்கு பாத்தீங்களா? இது போல விக்கிரகம் அமெரிக்காக்காரன் எடுத்துட்டு போயிட்டான் பாத்தீங்களா? இதுதான் சண்டை. நடராஜர் போய் நமஸ்காரம் பண்ணவே இல்லை. அவர் ஏன் அப்படி இருக்காரு கவனிச்சலா? ஒரு கையில நெருப்பு சட்டியை வச்சுட்டு இருக்காரு கவனிச்சலா? ஏன் வச்சுட்டு இருக்காரு? ஞானா கர்மாணா பத்மசாத்குரு தேர்ச்சுனா அந்த ஞானம் இருக்க, அதனை அடையணும் அப்படிங்கறதுக்காக காட்டுறாரே. கவனிக்கிற பாருங்க, ஏன் இவனுக்கு முமுட்சுத்துவம் வரல? மனுஷத்துவமும் முமுட்சுத்துவமும் இருக்க, மோட்சத்தை அடையணும்னு ஆசை இருக்க, மகாபுருஷால் காணணும்னு சொல்றவாளே காணும் லோகத்துல. இருந்தாலும் அவளை இவ கவனிக்கிறது இல்ல. இதுல ரொம்ப கஷ்டம் மனுஷனுக்கு. அது கடற்கரை தத் யோகேன ஆத்ம தர்சனம் ஆயால் சாஸ்திரத்திய அவித்யாவத் விஷயத்வாத்வா அஜ்ஞானம் இருக்கக்கூடியதான மனிதர்களால் தான் சாஸ்திரத்தில் இருக்கிற கர்மாக்களை பண்ணி அதனால உயர்ந்த நிலையை அடையலாம். எத்வா ஒரு அர்த்தம் இது வரைக்கும் பண்ணியது. தர்மா தர்மம் பந்த மோட்சம், பந்தமும் மோட்சமும். மோட்சேன்னு இருக்கு, பந்த மோட்சம். தர்மா தர்மஸ்ய வாக்கியஸ்ய விஷாமிருதமயஸ்ய இதி நித்யாஹ்ருதய ஸ்லோகே ததா வியாக்கியான தர்சனாத். தர்மா தர்மம்னு சொன்னேனால் அதுக்கு என்ன அர்த்தம்? விஷம் அமிர்தம்னு ரெண்டு. தர்ம அதர்மம், அதர்மமானது விஷம், தர்மமானது அமிர்தம் அப்படின்னு நித்யாஹ்ருதயம்ங்கிற கிரந்தத்துல இதுக்கு வியாக்கியானம் பண்ணியிருக்கார். ஆகையால் விஷமும் அமிர்தமும் இதுக்கு அப்பாற்பட்டதான ஒரு ஸ்வரூபம். இத திரிபுரோபனிஷதி ஸ்ரூயதே ந நிரோதோ நோத்பத்தி ந பந்தோ ந சாதகா நமுட்சுர்ணவை முக்தி இச்சேஷா பரமர்த்ததா. இது திரிபுரோபனிஷத்துல இருக்கு. மாண்டோக்கியோபனிஷத்து காரிக்கையில. இது மாண்டோக்கிய உபனிஷத்துல இல்ல, உபனிஷத் காரிக்கைகள்ல. காரிக்கைகள் கௌடபாதர் அனுகிரகம் பண்ணினது. கௌடபாதர் தான் பண்ணினதான ஸ்லோகங்கள்ல நிறைய ஸ்லோகங்கள் உபனிஷத்துகள்ல இருக்கு. நாம் 108 உபனிஷத்துகளை படிக்கல, ஆகையால் தெரியல. நிறைய இந்த ஸ்லோகங்கள்லாம் தேவி உபனிஷத்துகள், அதர்வ உபனிஷத்துகள் இவைகள்ல இருக்கு. நனிரோதோ நோத்பத்தி, பிரளயமும் இல்ல, சிருஷ்டியும் இல்லை, பந்தமும் இல்லை, பந்தத்தை போக்குறதுக்காக சாதகனும் இல்லை, முமுட்சவும் இல்லை, ஆனா முக்தியும் இல்லை. இச்சேஷா பரமார்த்ததா இருக்கிறது அம்பாளுடைய ஸ்வரூபம் ஒண்ணுதான். இவைகள்லாம் நாம கல்பிச்சுட்டு இருக்கோம். இப்படி இருக்கே அப்படி இருக்கேன்னு கல்பிச்சுட்டு கவலையோட இருக்கேன் அப்படின்னு சொல்லியாச்சு. இது ரெண்டாவது அர்த்தம். ஆகையால் ரெண்டாவது அர்த்தம் என்னாச்சு? விஷ அமிர்தங்களுக்கு அப்பாற்பட்டவள். சரி, மூணாவது அர்த்தம் அதவா தர்மசப்தா மத்வர்த்த லட்சணையா தர்மி பரஹா. தர்மம், தர்மத்தை உடைய பொருளுக்கு தர்மின்னு பேர். வேஷ்டி வஸ்திரம் வெளுப்பா இருக்கு. இப்ப வேஷ்டிங்கிறது அந்த வெளுப்பை உடையதான ஒரு பொருள். ஆகையால் அதுக்கு தர்மின்னு பேர். ஆகையால் அது எப்படி இருக்கு? தர்மம்னு சொன்னா தர்மின்னு அர்த்தம். அதர்ம சப்தம் பகுவரீகினா தர்மபர. அங்கே தர்ம சப்தம் தர்ம அதர்மான்னு இருக்கு. தர்மாங்கிற பதத்துக்கு தர்மின்னு அர்த்தமா, அப்புறம் அதர்மான்னு இருக்கேன்னா தர்மம்னு அர்த்தம்ங்கிறது. இது எப்படி? அதான் சம்ஸ்கிருதம். அதர்மம்னு இருந்தா அதுக்கு தர்மம்னு அர்த்தம் பண்ணுவள். எப்படி சுவாமினர்? அவித்தியமான தர்மா அதர்மா இல்ல, அந்யோ தர்மா அதர்மா எப்படியாவது பண்ணலாம். சம்ஸ்கிருதத்துல விவகாரங்கள் நிறைய இருக்கு. அதனால என்ன அதர்ம சப்தா பகுவரீகினா தர்மபரா. தர்ம தர்ம தர்மி தர்ம பாவேன ரஹிதா. அதனால என்ன எடுத்த? இது தர்மம் இது தர்மி அப்படிங்கிற வித்தியாசம் இல்லாதவள். ஏன்னா அகண்டாகாரமா இருக்கக்கூடியது. இதுல ஒரு அட்ஜெக்டிவ் இருக்கு, அது ஒரு நவுன் இருக்குங்கிற வித்தியாசம் இருக்கக்கூடாது. லோகத்துல இது பண்ண சிவப்பான பானை, ரக்தோ கடா, நீலோ கடா,
ஒரு அட்ஜெக்டிவ் இல்லாதான ஒரு நவுன் உங்களால சொல்ல முடியுமோ? விசேஷனம் இல்லாதான விசேஷம் உலகத்திலேயே கிடையாது. ஏன்னா அது திரவியம்னு சொல்லணுமே, ஏன்னா அது சம்பாய சம்பந்தத்துல குணம் இருக்கணும். குணம் இல்லை, ஏன்னா திரவியத்துக்கு லட்சணமே குணவத்துவம். அப்ப குணமே இல்லாதவனா திரவியம் எப்படி இருக்கும்? திரவியம் எப்படி ஆகும்? அப்ப திரவியம்னு அது தர்மின்னு திரவியம்னு சொன்னா அதுல குணம் இருக்கணுமே. அப்ப தர்மமும் தர்மியும் சேர்ந்துத்தானே இருக்கணும். இதான் நான் சொல்லிட்டு இருக்கேன், சிவனும் சக்தியும் சேர்ந்து இருக்கு. இப்ப என்ன அர்த்தம்? இந்த அம்பாள் எப்படி இருக்கா? பஞ்ச பிரேதாசனாசீனா பஞ்ச பிரம்மஸ்வரூபடி. அங்க என்ன சொன்னோம்? இந்த 5 தர்மங்களுக்கும் அப்பாற்பட்டதாக மேல இருக்கான்னு சொன்னேன். இந்த 5க்கும் சக்தியை தான் எடுத்துக்கொண்டு இந்த 5ஐயும் பிரேதமாக ஆக்கி உட்கார்ந்துட்டு இருக்கா. இந்த 5 பதார்த்தங்களும் பிரம்ம, ருத்ர, விஷ்ணு, ஈசான, சதாசிவா எனக்கூடியதான 5 பெயர்களுடைய சக்தியும் தான் வாங்கி கொண்டு அவைகளுக்கு ஒரு விதமான சக்தி இல்லாத நிலையா ஆக்கி உட்கார்ந்துட்டு இருக்க. அப்ப என்ன அர்த்தம்? இவைகளுக்கு தர்மங்களுக்கு அப்பாற்பட்டதான தர்மம் இல்லாதான தர்மி. இதுதான் வேதாந்தத்துல அகண்டார்த்தம்னு சொல்லுவோம். எந்த ஒரு அர்த்தத்துல ஒரு அட்ஜெக்டிவ் சம்சர்க அசங்கி சம்யக்தி ஹேதுதாயா கிராமியம், ஏதோடையும் ஒரு கனெக்ஷனே இல்லாதான ஒரு ஸ்வரூபம், இவைகளுக்கு அப்பாற்பட்டதான ஒரு ஸ்வரூபம். அது இல்லாம அம்பாளாதான் இருக்கான். வானாகி மணியாகி வழியாகி ஒளியாகி ஊனாகி உயிராகி உண்மையை ஆகி இம்மையுமாகி கோணாகி யான் எனது என்றும் அவரவரை கூத்தாட்டுவானாய் இன்றை என் சொல்ல வாழ்த்துவனே அப்படின்னு அந்த எல்லாமாகவும் பஞ்சபூதங்களாக ஆனா அந்த காரியமா ஆனா இவைகளுக்கு அப்பாற்பட்டதான ஒரு ஸ்வரூபம். ஜெகன்னேதம் நேதம் இது பரித்யஜயதிபி குஷாக்ரிய ஸ்வாந்தைஹி குஷலதிஷணைஹி சாஸ்திரதரணௌ கவேஷ்யம் காமாட்சி ध्रुवमकृतकानां गिरिसुते गिरामैदं पर्यं तव चरणमाहात्म्य गरिमा. உங்களுடைய பாதங்களுடைய மகாத்மியம் எப்படி இருக்குன்னு எப்படி தெரியும்? வேதங்கள்னா நேதி நேதி நன்யஸ்மாதினேத் பரமஸ்தி எத்தத்ரேஷ்யமக்ராஹ்யமகோத்திரமவர்ணமசக்ஷோத்ரம் அப்படின்னு இல்லை இல்லை அசப்தமஸ்வர்த்தம் அரூபம் அவ்யயம் அப்படின்னு இல்லை இல்லை என்று சொல்லி சொல்லி ஜெகன்னேதம் நேதம் இதி பரித்யஜயதி குஷாக்ரிய ஸ்வாந்தைஹி தீவிரமான கூர்மையான புத்தி இருக்கக்கூடியதான மகான்கள் எல்லாம் சாஸ்திரதரோ அவ என்ன தேடிண்டே இருக்கலாம். கவேஷ்யம் காமாட்சி துருவம் அசுகிருதகானாம் கிரிசுதே. அம்மா வேதங்களுக்கு அப்பாற்பட்டதான உங்களுடைய ஸ்வரூபத்தை கிராம இதம் பதியம் எல்லா வேதங்களும் தத்து சமன்வயாது சமன்வயமாக ஏகாத்ம ரூபமாக அகண்ட ரூபமான உங்களை தவச்சரண மகாத்மிய கரிமா சப்தங்களுக்கு வாக்குக்கு எட்டாதான ஒரு ஸ்வரூபமா உங்களுடைய ஸ்வரூபம்னு சொல்றது பார்த்தா அதான் தர்மா தர்ம விவர்ஜிதா. தர்மா தர்ம சப்தம் சக்தி சிவ அக்ஷர வாசகௌ. தர்மம்னு சொன்னமையானால் அது என்ன அர்த்தம்? சக்தி அக்ஷரம். அதே போலயே அதர்மம்னு சொன்னா சிவாட்சரம். அந்த ரெண்டும் சேர்ந்ததையானால் நான் ஆகிறது. அகம் பிரம்மாஸ்மின்னு சொல்றோம் இல்லையா? சிவனும் சக்தியும் சேர்ந்தால் அந்த அக்ஷரம். இந்த சிவசக்தியானது கையில எப்படிப்பட்டதான மந்திரங்கள்ல ஒவ்வொரு அக்ஷரத்திலையும் ஊடுருவி நிக்கிறதா. அதே போல கடைசி எழுத்தாக ஒண்ணு இருக்கான், அது சிவஸ்வரூபமாக இருக்க. ஆகையால் இந்த முதல் எழுத்தோட கடைசி எழுத்தையும் சேர்த்து நான் எனக்கூடியதான வடிவமாக இருக்குன்னு பஞ்சதசி மந்திரத்தினுடைய ரகசியார்த்தம். அதுக்கு நிறைய 37 அர்த்தங்கள் சொல்றா. அதுல ரகசியார்த்தம்னு ஒண்ணு இருக்கான். அந்த ரகசியார்த்தம் இதுங்கிற தர்மா தர்ம சப்தம் சிவ சக்தி சிவ அக்ஷர வாசகோ தாபியாம் விவர்ஜிதா பஞ்சதசி கதா. பஞ்சதசி லதான்னு போட்டிருக்க. இதெல்லாம் எடுத்துருங்க. பஞ்சதசி கதா பஞ்சதசி மந்திரத்துல இருக்கிறது. இது ரகசியார்த்தா அப்படின்னு பஞ்சதசியுடைய ரகசியார்த்தம். தாது நாம் அநேகார்த்தத்வாத் வர்ஜனம் அபிவிருத்தி. தாதுக்களுக்கெல்லாம் நிறைய அர்த்தங்கள் உண்டுன்னு, அதனால இங்க வர்ஜிதான்னு சொன்னா நிறைய இருக்குன்னு அர்த்தம். தர்மா தர்ம விவர்ஜிதான்னா தர்மா தர்மங்கள் அகார அகாரங்கள் அதிகமா இருக்கு. இதுல பஞ்சதசி மந்திரத்துல கால ஒரு அக்ஷரம் இருக்கா, லால இருக்கா, எல்லாத்துக்குள்ளயும் ஒரு அக்ஷரம் ஓடி இருக்கு.
இன்னொரு வருஷம் ஹகாரமானது அங்கங்க நிறைய இருக்கு. ஆகையால் விவகாரம் என்னடா இது நிறைய இருக்கான். ஏண்டா தாத்துனாம் அநேகார்த்தத்வதம் காம் தோக்தி பயகான்னு பசுமாட்டு இருந்த பாலை கறக்கறான்னு அர்த்தம். பாலை கறக்கறான்னு என்ன அர்த்தம்? பசுமாட்டனுடைய மடியில் இருக்கக்கூடியதான பாலை கறக்கிறான். அப்ப கறக்கிறான்னா அதனுடைய மடியை சூன்யமாக்குறான், அங்க பால் இல்லாம பண்றான். அதான கறக்கிறதுன்னு அர்த்தம் தமிழ்ல. ஆனா நிஜமா என்ன பண்ணிட்டு இருக்கான்? அதுக்குள்ள பால் இல்லாமலா பண்ணிட்டு இருக்கான்? பாத்திரத்தை ரொப்பிட்டு இருக்கான். இவன் பாத்திரத்துல பால் நிறைய ரொப்பிட்டு இருக்கான். ஆனா என்ன சொல்றது வேதம்னு? பாலை கறக்கிறான்னா. பாலை கறக்கலையே பாத்திரத்தை ரொப்பறேன்னா என்ன சொல்றீங்க? தாத்துனா அநேக அர்த்தத்வ பாணினிய கேட்டா தாத்துக்குன்னா ஒரு அர்த்தம் இன்னொரு அர்த்தம் சொல்லிக்கலாம் போன்றது. அதே போல இங்க வர்ஜிதான இல்லேன்னு அர்த்தம் சொல்லாதீங்க, கொள்ளாதீங்க, அதிகமாக இருக்குன்னு அர்த்தம். தர்மா தர்மங்கள்னா அந்த ரெண்டு பீஜங்களும் அதிகமா இருக்குங்கிறத பஞ்சசீ மந்திரத்தினுடைய ரகசியார்த்தம். தாத்தூனாம் அநேக அர்த்தத்வாத் வர்ஜனம் அபிவிருத்தி. வர்ஜனம் தர்மா தர்ம விவர்ஜிதாங்கிறதுல வர்ஜிதம் அங்கிறதுக்கு அதிகமா இருக்குன்னு அர்த்தம். கச்ச அக்ஷரத்வயம் நித்யா ஹிருதயே கதிதம். இதெல்லாம் நித்யா ஹிருதயம்ங்கிற கிரந்தத்துல சொல்லி இருக்கு. மத்திய பிராண பிரதாரூப ஸ்பந்தவ்யம் நிஸ்திதா புனः. மத்திய பிராணமாகவும் அதனுடைய தோற்றத்தை கொடுக்கக்கூடிய ஸ்பந்தம் கிஞ்சித் சலனம் வியோம் நிஸ்திதா புனः ஆகாசமாகவும் இருக்கு. மத்தியமே மத்திர பிண்டேதோ மத்திய கூட்டத்துல இருக்கிற மத்தியம அக்ஷரத்துல திருதியே பிண்டகே புனः மூணாவது கூட்டத்திலையும் இருக்கிறதாகவும் ராகு கூட்டத்வயம் ஸ்பூர்ஜத் இப்படிப்பட்டதான ஸ்லோகத்துல இது சொல்லிருக்கு. ஏதஸ்ய அர்த்தா குருமுகாத் அவகந்தவ்யா. இதனுடைய அர்த்தமானது குரு சொல்லி தெரிஞ்சுக்கணும். வரிவசியா ரகசியவா சேதுபந்தேவா பிரபஞ்சகா ஆத்மாபி. அந்த குருவுக்கு எப்படி தெரியும் அர்த்தம்? ஏன்னா அவரும் படிக்கிறப்ப குருமுகாத் அவகந்தவ்யான்னு அவர் குரு அவரும் அவர் குருமுகாத் அவகந்த எப்பதான் எனக்கு தெரியறது சொல்லுங்க. ஐயா நான் வரிவசியா ரகசியத்துல எழுதியிருக்கேன். இத வரிவசியா ரகசியவா சேதுபந்தேவா நித்யாஷோடசி காரணம்ங்கிற புத்தகத்துக்கு வியாக்கியானம் சேதுபந்தம்னு ஒரு புத்தகம், அதுல விவரிச்சிருக்கேன் அப்படின்ட்டு. பிரபஞ்சிதோ அஸ்மாபிஹி இது ததோ அவகந்தவ்ய சொல்லிவிட்டார். கீழே ரகசியார்த்தம்னு சொல்லிவிட்டார். ததோ அவகந்தவ்ய. அதான் மான்கள். என்ன இருந்தாலும் சம்பிரதாயம் போகப்படாது. எப்படி இருக்கோ அப்படித்தான் இருக்கணும். இளமரவா காய்மரவாகத்தான் இருக்கணும். எல்லாத்தையும் வெளிச்சமா சொல்லப்படாது. ஏன் சொன்னா அதுக்கு ரகசியம் இல்ல, நம்ம அதை தெரிஞ்சுக்க மாட்டோம். ஆனா இது ரொம்ப உயர்ந்ததான ஒரு தத்துவம்னு எடுத்து சொன்ன பிறகு அப்புறம் நமக்கு புரியும். இப்படி சொன்ன இது வரைக்கும் 2 நாமாக்கள் உயர்ந்ததான நாமாக்கள், டிரான்சென்டென்டல் அண்ட் இம்மனன்ட் அப்படிங்கிறது பார்த்தீங்களா. இவைகளுக்கு உலகத்துக்கு அப்பாற்பட்டதாகவும் பாடா இருக்கா, உலகத்துக்குள்ள ஊடுருவியும் இருக்கா, எல்லாத்தையும் எல்லாத்துக்குள்ளயும் வருது, எல்லோடையும் சம்பந்தப்படாமல் இருக்கா. அப்படி நாம இருக்கணும். வீட்டுக்குள்ளேயே இருங்க, சன்னியாசம் வாங்கிட்டு போக வேண்டாம், அம்பாளை அடையறதுக்கு ஒண்ணும் வேண்டாம், வீட்டுக்குள்ளேயே இருங்க. ஆனா அங்க இருக்கக்கூடியதான அந்த இன்னல்களோட சம்பந்தப்படாம இருக்கும். எப்படி பரமேஸ்வரன் ஆனந்தமாக கூத்தாண்டு இருக்காரோ எப்பொழுதும் அவர் நினைச்சு பார்க்கணும். எவ்வளவு கவலை தெரியுமோ நான் பரமேஸ்வரனுக்கு. அவருடைய கவலை பார்த்தேன்னா நீங்க ரொம்ப நம்ம வாழலாமான்னு நினைச்சுவிடும். என்ன சுவாமின்னு அவருக்கு ஒரு வாகனம் கணபதி பக்கத்துல இருக்க. இந்த கணபதியினுடைய யானை முகம் இருக்கு பார்த்தல, இந்த யானை முகத்தை சிம்மம் பார்த்துட்டே இருக்கான். எப்ப சமயம் கிடைக்குமோ விழுங்கிடலாமான்ட்டு இந்த 2 பேர் சண்டையை தீர்த்து வைக்கணும். பக்கத்துல ஒரு எலி ஒண்ணு இருக்கு. பிள்ளையார் பக்கத்துல எலி வச்சுட்டு இருக்க. இந்த எலி அந்த மயில் கொத்தணும்னு பாக்கலாம். அந்த மயில் என்ன பண்றதுன்னா அதனுடைய வாயில தான் சிக்காம இருக்கணும்னு தலைக்கு மேல ஏறி உட்கார்ந்து இருக்கான் பாம்பு பரமேஸ்வரனுக்கு மேல. அது தலையில என்னமோ பண்ணிட்டு இருக்காது. இறங்கி வாங்க வர மாட்டேங்கிறது. ஏன்னா மயில் கொத்தி விடுமோன்னு அதுக்கு பயம். என்ன சுவாமி, இந்த கங்கா மாதா பரமேஸ்வரனுடைய தலையில இருக்கா. அவளை கண்டு பார்வத்தை அப்படியே பாக்குறாளாம். நானும் ஆத்துக்காரி, நீயும் ஆத்துக்காரி, நீ தலையில உட்கார்ந்துருக்க, நான் பக்கத்துல உட்கார்ந்துட்டு இருக்கேன். என்னடா பண்றது விவகாரம்? ஒருத்தருக்கு ஒருத்தர் அசூயினால என்ன பண்றதுன்னா பரமேஸ்வரன்
இதை விட்டுட்டு தான் தனியா ஏகாந்தமா டான்ஸ் பண்ண போயிட்டாராம் அவர் விவகாரம் சொல்லிக்கிறார். சிதம்பர கஷேத்திர மகாத்மியத்துல இருக்கு இந்த ஸ்லோகம். விவகாரம் என்னடா, கவலைங்கிறது யாருக்கும் இல்லாம இல்ல. வீட்டுக்குள்ள கவலை இருக்க, எனக்குத்தான் கவலைன்னு யாரும் கவலைப்படப்படாது. எல்லோருக்கும் தகுந்த அளவுக்கு இருக்க. ஒவ்வொரு தராத்திரையும் அவன் வந்து சொல்ல ஆரம்பிச்சா அப்பாடா நம்மள ரொம்ப நல்லா வச்சுட்டு இருக்காரு. எல்லோருக்கும் இல்ல கவலையும் இருக்க. ஆனா விவகாரம் ஒண்ணு கவனிக்கணும், என்ன காப்பாத்துறதுக்கு அம்பாள் இருக்க. நான் ஏன் கவலைப்படணும்? காமாட்சி காடம் அவலம்பிய கடாட்ச எட்டி, அத நினைச்சுன்னு நம்ம சௌக்கியமா முன்னுக்கு போகணும். நீங்க பிறந்ததே புண்ணிய பாபங்கள் பண்ணினா பிறந்திருக்கேன், அப்ப திரும்பி எனக்கு கவலை வந்திருக்கேன்னு அழுது என்ன பிரயோஜனம்? ஆகையால் ஊடுருவியும் அம்பாள் இருக்கா, இவளுக்கு அப்பாற்பட்டதாக அவள் இருக்கார். ஆனா அம்பாளை பிடிச்சுங்க பாதபத்மத்தை நினைச்சவள் எல்லா பாப்பமும் பனியா கரைஞ்சு போயிடுங்கிறது சாஸ்திரத்தினுடைய தத்துவம். ஆகையால் அப்படிப்பட்டதான ஒரு ஸ்வரூபத்தை சொல்லி ஏதஸ்யார்த்தா குருமுகாத அவகந்தவ்யா வரிவஸ்யா ரகசியவா சேதுபந்தேவா பிரபஞ்சிதோ அஸ்மாபிஹி இது ததோ அவகந்தவ்யா. இப்படி ஒரு செட்டு நாமாக்கள் ஆயிடுது. இனிமேல மனிதனாக ஒருத்தன் இருக்கான், அவனுக்கு விழுப்புன்னு ஒரு நிலை, ஸ்வப்னம்னு ஒரு நிலை, தூக்கம்னு ஒரு நிலை, இந்த நிலைகளுக்கு அப்பாற்பட்டதாக சில நிலைகள் இருக்க. 5 நிலைகள் சொல்றான். ஜாகிரத், ஸ்வப்னம், சுஷுப்தின்னு சொல்றோம். அப்புறம் துரியம் துரியாதீதம்னு 2 நிலைகளை நாம சொல்றோம். இது வேதாந்தங்கள்ல பிரசித்தம் இல்ல. ஜாகிரத் ஸ்வப்ன சுஷுப்தி ஸ்புடதரா யாசம் விதுஜ்ரும்பதே சைவாஹம் ந திருஷ்யவத்விதி திருட பிரஜாபியத்யாஸ்தி சேத் கண்டாதோஸ்து சதுத்விஜோஸ்து குருது ஏஷா மனிஷா மமா அப்படின்னு மனிஷா பஞ்சகத்துல இந்த 3 நிலைகளை சொல்லியிருக்க. ஆனா 3 நிலைகளுக்கு அப்பாற்பட்டதா 2 நிலைகள் இருக்கிறதா தந்திர சாஸ்திரங்களும் சொல்றது. முக்தே அர்த்த சம்பத்தி பரிசேஷா என்ற சூத்திரக்காரரும் மூர்ச்சைங்கிற ஒரு நிலைய சொல்லியிருக்க. மோட்சங்கிறது நிலை இருக்கவே இருக்க. இந்த 5 நிலைகளுக்கும் தனியாக சொல்றதுக்காக தான் பஞ்ச பிரம்மாசனா சொன்னேன். இந்த நாம கடைசி நாம வரைக்கும் வந்துட்டே இருக்கோம், லலிதாம்பிகா வரைக்கும் வந்துட்டே இருக்கோம். நீங்க போட்டோல 5 பேர் மேல அம்பாள் உட்கார்ந்து இருந்தா பாத்துட்டு இருக்க, அதுக்கு எத்தனை அர்த்தங்கள் இருக்குன்னு மேல பாப்போம். இப்படி இந்த 5 நிலைகள் மனுஷனுக்கு இருக்குல்ல, இந்த 5 நிலைகளையும் எடுத்து சொல்லணும். அந்த 5 நிலைகளும் உங்க பஞ்சதசி மந்திரத்துல இருக்க. அந்த ஸ்வரூபத்தை எப்படி நாம் பார்க்கலாம் என்று சொல்வதற்காக மேல வரக்கூடியதான 19 நாமாக்கள் சொல்றதா. அத ஏகோனவிம்சதி நாமபிஹி ஜீவேஸ்வரையோஹோ பேதான் விபஜன், ஜீவன் என்ன ஈஸ்வரன் என்ன அவளுக்கு வேற்றுமைகள் என்ன என்று சொல்லி ததாத்மகத்வேன தேவீம் ஸ்தோத்தும் அவ்வழியாக அம்பாளை துதிப்பதற்காக உபக்கிரமதே விஸ்வரூபா ஜாகரணி ஸ்வபந்தி தைஜசாத்மிகா இந்த நாமாக்கள். சிருஷ்டி கிரமேஹி பிராதமிகா தமஸ்தர்கா ததோ மகதஸ்தர்கா. சிருஷ்டி உலகம் எல்லாம் எப்படி உண்டாச்சுன்னு முதல்ல தன்னிடத்துல இருக்கக்கூடியதான அஞ்ஞானத்தை அறியாமை வெளிப்படுத்தினார், மாயையை வெளிப்படுத்தினார். அதுல இருந்து மகத்தத்துவம் உண்டாச்சு, அதுல இருந்து அகங்காரம் உண்டாச்சு. திரியாத்மகஸ்ய அந்த அகங்காரம் எப்படி இருக்கு? சத்வரஜஸ்தமோ குணங்களாக இருக்கு. தத பிரபஞ்ச பஞ்ச தன்மாத்ரா பரவரியாயானி சூக்ஷ்ம பூதானி, அதுல இருந்து 5 பஞ்ச தன்மாத்திரைகள் உண்டாச்சு. அதுல அந்த மாயையோட சேர்ந்து இருக்கிறப்ப ஈஸ்வரன் பேரு. அதுக்கப்புறம் மகத்தத்துவம் சர்க்கமானது உண்டாச்சுன்னா ஹிரண்யகர்பர்னு பேரு. அதுக்கப்புறம் அகங்காரம் இவைகள்லாம் வரும் பொழுது விராட்டுன்னு பேர். இப்படி விராட்டு ஹிரண்யகர்பர் அவ்யக்தனான ஈஸ்வரன் சொன்னேன். அதுக்கப்புறம் பஞ்ச தன்மாத்ரா பரவரியாயானி சூக்ஷ்ம பூதானி சப்தாதீனி பவந்தி சேஷுச்ச பஞ்ச ஞான சக்தயா. அதுல இருந்து 5 ஞான சக்திகள். எது? கண்ணு, காது, மூக்கு, நாக்கு, தோல், கிராணா அது வரைக்கும். அதுக்கப்புறம் பஞ்ச கிரியாசக்தயா வாக் பாணிபாத பாயுபஸ்த அப்படிங்கிற கிரியாசக்திகள் சந்தி. தாசு ஆத்யாவியக்டிவேஷேன ஸ்ரோத்ராதி ஞானேந்திரிய பஞ்சகம் ஜனயந்தி. இப்படி 5 அறிவு புலன்கள். சமஷ்டி வேஷேனது அந்த கரணம் சேர்ந்து மனசை உண்டு பண்ணிட்டு. அந்தியாபி வியக்டிவேகேஷேன வாகேந்திரிய கர்மேந்திரியம் வாகாதி கர்மேந்திரியங்கள்
சமஷ்டி வேஷேன பிராணம் இவளை உண்டு பண்றது. தர்மிபூதாக சப்தாதயஸ்து ககனாதி ஸ்தூலபூத பஞ்சகம் ஜனயந்தி. இந்த சப்த ரூபத்திலிருந்து 5 மகாபூதங்கள் உண்டாச்சு. தத்ர வியஷ்டி பூதைஹி ஸ்தூலோபாதி பூதாபிஹி சூக்ஷ்மபூத உபாதிபிஹி காரணோபாதிபித்த உபஹிதம் சைதன்யம் கிரமேண விஸ்வ தைஜச பிராஜ்ஞபதவாச்சம் பவதி. இப்படி வரிசையாக விஸ்வன் தைஜசன் பிராஜ்ஞன் என்று சொல்லப்படுகிறது. அப்படின்னு ஆரம்பிச்சு மாண்டூக்கியோபனிஷத்துன்னா கௌஷிகி உபனிஷத்துன்னா எல்லா உபனிஷத்துடைய சாரத்தையும் ஒரு செட்டா அப்படியே நமக்கு கொடுக்கிற சொல்லிவிட்டு இது முழுக்க வைதிகாண்டிய பிரக்கிரியை. இவைகளோட சேர்ந்து தாந்திரிகாண்டிய பிரக்கிரியை என்ன? இந்த தியானம் பண்ணி அம்பாளை அடையறதுக்கும் இது எப்படி? வேதாந்தத்தை வாசிச்சா மட்டும் போருமா? அது என்ன அனுபவத்துக்கு வர வேண்டாமா? என் அனுபவத்துக்கு வரத்துக்கு என்னை மாற்றுவதற்கு நான் என்ன பண்ணணும்? வேதாந்தத்தை கேட்டா போருமா? கேட்டா போறாது. அது அகம்பிரமாசிங்கிற அனுபவம் எனக்கு வரணுமே. நான் காமக்ரோதங்களை ஜெயிக்கணுமே, கோபத்தை ஜெயிக்கணுமே, ஆசைப்படுறது நிறுத்தணுமே, யாரோடையும் பொறாம இல்லாம இருக்கணுமேனா நான் என்ன சுத்தப்படுத்திக்கணுமே. அதுக்கு நான் என்ன பண்ணணும்? அதுக்கு தந்திரம் என்ன சொல்றது? வெறுமன காதால கேட்டுண்டு அப்படி போறதா இல்ல. ஆகையால் அதை எப்படி சொல்றதுங்கிறத சொல்ல போற. இது ரொம்ப ரகசியமானதும் வாழ்க்கைக்கு ரொம்ப வேண்டியதான ஒரு அம்சம். இத அடுத்த வாரத்திலிருந்து பார்ப்போம்.